கிராமத்தின் ஓரத்தில் இருந்த அந்த பழைய பாழடைந்த பங்களாவை பார்த்தாலே மணிக்கு ஜுரம் வந்துவிடும். ஆனால் மினிக்கு அது ஒரு விளையாட்டுத் திடல். அன்று மாலை மினி மணியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த பங்களாவின் வாசலுக்குச் சென்றாள். மணி, உள்ளே ஒரு பெரிய வைரம் ஒழிஞ்சிருக்குன்னு என் பாட்டி சொன்னாங்க, வா போய் எடுக்கலாம் என்று மினி ஆர்வமாகச் சொன்னாள். மணி நடுங்கிக் கொண்டே, மினி, எனக்கு பயமா இருக்கு, உள்ளே பேய் இருக்கும் என்றான். பங்களாவிற்குள் ஒரு பழைய கதவு கிரீச் என்று சத்தம் போட மணி மினியின் பின்னால் ஒளிந்து கொண்டான். மினி மெதுவாகச் சென்று ஒரு பழைய பெட்டியை திறக்க அதிலிருந்து ஒரு கருப்பு பூனை திடீரென்று குதித்தது. ஐயோ பேய் என்று கத்திக்கொண்டே மணி அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினான். மணி ஓடுவதை பார்த்து மினி, ஏ மணி, அது வெறும் பூனை தாண்டா என்று சிரித்துக்கொண்டே அவனை துரத்தி ஓடினாள். பயமும் சிரிப்பும் கலந்த அவர்களின் சாகசங்கள் அந்த கிராமத்து வீதிகளில் இன்றும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றன.